அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. அனைவருக்கும் வணக்கம். ஒத்த வார்த்தை சட்டமன்றமே கலைவரம் ஆயிடுச்சுங்க. யார் பண்ண வேலைன்னா ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாகிரா முதல் முறையா சட்டமன்றம் போயிருக்காங்க. ஏதோ ஆர்வலர்ல பேசுறாங்களான்னு தெரியல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மொத்த திமுகவும் சேர்ந்து எம்எல்ஏக்கள் சேர்ந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. நீ இப்படி சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. படுத்துறாங்க 5-6 நிமிஷங்க சமாதானப்படுத்தவே முடியல. ராஜ்பவன் எழுந்து நம்ம அடிக்க வர மாரி வராங்க பாருங்க. எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நாங்களும் அதெல்லாம் பார்ப்போம். இப்படி சட்டமன்றத்தில் ஒரு கலைவரத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படி என்ன அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காணொலி போடுறேன், நீங்க பாருங்க. தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க வந்து சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லல. ஆனா முஸ்லீம் வந்து தீவிரவாதிகள் கூட்டம் தான் இந்த கூட்டம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம் மாண்பு உறுப்பினர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள் ஏவா வேலு இங்க பாருங்க எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த கார்த்திகேயன் அவர் எந்த நீங்க எங்க உட்காருறீங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கா என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள், அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போல நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இடத்துக்கு போப்போம். உட்காருங்க. நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. எனக்கு மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. முதல்ல மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க. அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம், அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா, இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்த கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் அழுந்த தீவை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதுதான், இப்பவும் அதேதான். உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசு. இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்?
ஒண்ணு. ரெண்டாவது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரெண்டாவது- உட்காருங்க. உட்காருப்பா. உட்காருங்க நீங்க. ரெண்டாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய உட்காருங்க. முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் உட்காரு. கண்ணு பேசும்போது தங்களுடைய கருத்துகளுக்கு ஆதாரத்தோட பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துகளுக்கு இப்ப நான் பேசினத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் பேசின கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் வந்து அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிக்கல. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாத்தணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ச்சு நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ச்சு நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மதல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. மாண்பு நீங்க மட்டும் இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. லைவ் பண்றீங்களா? உங்கள்ட்ட ரெக்கார்ட்ல இருக்குல்ல, லைவ் பண்றீங்க.